வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 2 ஆண்டுகளில் 3வது முறையாக உயர்ந்த மின் கட்டணம், 1 கோடி பேருக்கு பாதிப்பு இல்லை என அரசு விளக்கம், இழப்பை தடுக்காமல் மக்கள் மீது சுமையை ஏற்றுவதா, எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களும் அரசின் பதிலும் என்ன என்பதை பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து 3வது முறையாக இந்த மின்கட்டண உயர்வானது இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 4.83% அளவிற்கு இது உயர்வு என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று தமிழக மின்சார பகிர்மான கழகத்தின் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 2.47 கோடி வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் 1 கோடி நுகர்வோருக்கு மின்கட்டண உயர்வு எதுவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து அது வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று குடிசை விவசாயம், குடிசை தொழில், விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, அதே போன்று குறைந்த அழுத்தத்தில் செயல்படக்கூடிய தொழிற்சாலைகள் இவைகளுக்கும் அந்த மானியம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 மாதங்களில் 200 யூனிட் வரை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு 1 மாதத்திற்கு 5 ரூபாய் வரை மட்டுமே உயர்வு. அதே போன்று 2 மாதத்திற்கு 300 என்று வரும்பொழுது 15 ரூபாய் வரை, 400 யூனிட் உபயோகிக்கும் பொழுது 25 ரூபாய், அதே போன்று 500 யூனிட் உபயோகிக்கும் பொழுது மேக்சிமம் 40 ரூபீஸ் என்ற அளவில் தான் இந்த உயர்வு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா என்ற அளவில் இந்த உயர்வானது இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் ஏற்பட்ட அந்த நிதி சுமை காரணமாகவே இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக 6% வரை இதற்கான அனுமதி இருந்தும் கூட அந்த அளவிற்கு உயர்த்தாமல் மிகுந்த குறைந்த அளவே நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறோம் என்ற விளக்கத்தையும் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 43,493 கோடி என்ற அளவில் 2011-12 காலகட்டத்தில் இருந்த கடன் சுமையானது 2021-22 10 ஆண்டுகளில் 1,59,823 கோடியாக அதிகரித்தது. 16,511 கோடி அளவிற்கு வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இவைகள்தான் மின்கட்டண உயர்வுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் இதில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவரையில் மக்களுக்கு சுமை அளிக்காமல் எவ்வாறாக இதை உயர்த்த முடியும் என்பது போன்ற பல ஆய்வுக்கு பிறரே உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற விளக்கமும் மின்சார வாரியத்தின் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் இந்த மின்கட்டண உயர்வை கடுமையாக கண்டித்திருக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மின்கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு அரசு செய்த துரோகம், விக்கிரவாண்டி தேர்தலுக்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள், தேர்தலுக்கு பிறகு உடனடியாக ஏற்றிவிட்டார்கள், இது ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது என்ற தகவலை அவர் பதிவு செய்திருக்கிறார், தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதேபோன்று அண்ணாமலை அவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் விலைக்கு வாங்கும் மின்சாரத்தின் அளவை அதிகரித்து கொண்டே போனால் விலையேற்றத்தை தவிர மின்கட்டண உயர்வுக்குத்தான் இது அடிகோலும் என்று அவருடைய தனது கண்டன பதிவையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு திமுகவின் பதில் என்ன, இந்த மின்கட்டண உயர்வு பற்றி என்றுதான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக அரசியல் விமர்சகர், இணையம் வழியாக நம்முடன் இணையும் திரு RS தமிழ்வேந்தன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் அரங்கத்தில் நம்முடன் இணைகிறார். வணக்கம். அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில துணை பொதுச் செயலாளர் திரு KSM கார்த்திகேயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை வியாபாரிகள் சங்க பேரவை தலைவர் உங்கள்கிட்ட செயலாளர்கிட்ட தொடங்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த மின்கட்டண உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் சுற்று பதிவு. அதாவது கொஞ்சமாக ஏறி இருக்குது, நிறையா ஏறி இருக்குன்றதில்ல. மின்கட்டண உயர்வுன்றது நிச்சயமாக அடித்தட்டு மக்களை நிச்சயமாக பாதிக்க தான் செய்யும். ஏன்னா அடித்தட்டு மக்கள் மட்டும் இல்லை, இது உற்பத்தி மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு சிறிய அளவு ஒரு விலை உயர்வு நிச்சயமாக ஏற்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆண்டில் 3வது வாட்டி இந்த விலை உயர்வு ஏற்றிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்கு விலை உயர்வும் கிடையாது. இப்போ இவங்க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்களில் விலை உயர்வு நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சென்ற ஆண்டில் இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அதனால் இந்த விலை உயர்வு மக்கள் மீதில் நாங்கள் சுமத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நினைவுக்கு வருது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்தை சொல்லி தான் வந்தாங்க. என்னென்னா,
அதிமுக ஆட்சியில் வந்து மின் கட்டணம் வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ பாரமாக இருக்குது பாருங்கள், இந்த சுமையை வந்து எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் குறைப்போம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றதான் அடிப்படை சாதாரண மக்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. எங்களை போன்ற வியாபாரிகள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம எதுக்கு ஏற்படுத்துகிறோம்? சரி, சென்ற ஆட்சியில் வந்து விலை உயர்வு, நம்மளால் வியாபாரம் பண்ண முடியல நிம்மதியாக, பல விஷயங்களுக்காக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அது மூலமாக இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் மின்சார கட்டணத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுப்போம், அதிகப்படியான ஏற்றங்கள்லாம் இருக்காதுன்னு சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் மின் கட்டணம் நாங்கள் எடுப்போம், மாதம் ரீடிங் எடுத்து மக்களுக்கு வந்து பாரத்தை குறைப்போம், கடைகள் கமர்ஷியலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நம்ம குறைப்போம். நாங்கள் அதை இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3 போயிட்டு இருக்கும்போது இன்னுமே அவங்களால வந்து அதை செய்ய முடியல. அதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கல. அப்போ வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்து வந்தாங்க, அந்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றல? அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உற்பத்தி, அதாவது உற்பத்தியை பெருக்கிறதுக்காக நீங்கள் வெளிப்படையாக இது வரைக்கும் என்ன மாதிரி முயற்சிகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம சோலாரில் வந்து மின் உற்பத்தியை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ₹6.80 தான் வந்து அதிகப்படியான செலவு. அதை வந்து நீங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு மொத்தம் ஆஃபீஸ் பேர செலவுன்னு சொல்லி ₹1 வாங்குறாங்க, ₹7.80. ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் கமர்ஷியலில் வந்து ₹12 வரைக்கும் வாங்குறீங்க. அப்போது இதை நீங்கள் ஒரு வியாபாரமாகவோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாரம் வந்து யார்கிட்ட போய் சேரும்? ஒரு ₹7.80 கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் ₹12 விற்கிறீங்க. உங்களோட அடக்க செலவு, உங்கள் வேலையாட்கள் செலவு எல்லாம் சேர்த்துமே உங்களுக்கு அப்படி கிடைக்கும் போது நீங்கள் அதில் ஒரு ₹4 லாபத்தை பார்க்கும்போது அதுவும் மக்கள் மேலே தானே அந்த பாரம் போய் ஏறும். அப்போ அரசாங்கம் எந்த மாதிரி ஐடியாவில் செயல்படுறாங்க, எந்த மாதிரி திட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க, மக்களுக்கு என்ன மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றதை ஆட்சிக்கு வந்தோன்னே மறந்துட்டாங்களோ அப்படின்றது தான் எங்களை போல சாமானியர்களோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா மக்கள் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வியாபாரி விலையை ஏற்றி விற்கிறான், எல்லா பொருளும் விலையேறிடுச்சு. எல்லா பொருளும் விலையேறதுக்கான காரணம் என்ன? எல்லா பொருளும் அடிப்படையாக காரணம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு, மின்சார கட்டண விலை உயர்வு, அடிப்படை உற்பத்தி செலவு. அடிப்படை உற்பத்தி செலவு ஏன் ஏறுது? இப்போ மின்சாரம் கட்டணம் ஏறமோ நிச்சயமாக அடிப்படையில் உற்பத்தி செலவு ஏற்ற வேண்டி வரும். அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சொல்கிறோம் சின்னதாக ஏற்றிருக்கோம், ₹50 தான் ஏறி இருக்குது, ₹100 தான் ஏறி இருக்குது. ஒன்றுமே இல்லை, 1000 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ₹500 கூட வச்சுக்கலாம். அந்த ₹500 அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா இன்றைக்கி எல்லா வீட்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர், இன்றைக்கி மின்சாரம் எல்லா தேவை வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு பயன்பாடு தேவை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மின்சாரம் இல்லாமல் செயல்பட முடியாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்திருக்கும் போது, அப்போ மின்சார கட்டணத்தை நம்ம மேலும் மேலும் ஏற்றிட்டு போகும்போது அவர்கள் எந்த அளவுக்கு இலகுவாக அதை இது பயன்படுத்த முடியும்? இன்னொன்று, ஏற்கனவே இப்போ தான் கொரோனாவிலேருந்து நம்ம வந்து இப்போ மீண்டும் வந்து ஒரு பெரிய ரொம்ப நாட்கள் ஆகலை. இப்போ தான் வந்து இயல்பு நிலைக்கு எல்லாருமே சராசரியாக திரும்பிட்டு இருக்கோம். தொடர்ந்து விலை உயர்வு. நீங்கள் வந்து இந்த சொல்லுவாங்க, சமட்டி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான் எந்திரிக்க விடாத மாதிரி இந்த அரசாங்கம் கொஞ்சமாவது வியாபாரிகளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் விலை ஏற்றாமல் இருக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் குறைக்க வேண்டாம். நீங்க ஆட்சிக்கு வரும்போது குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்க வேணாம், அதிகரிக்காமலா இருக்காங்கல்ல. நீங்க வந்து 3 தடவை ஏத்துறீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 20,000 இருக்கு 30,000 இருக்குன்னு சொல்லி சால்ஜாப்பு சொல்லாம அதை ஏத்தாம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை யோசிக்கலாம்ல. இப்போ நீங்க ₹1000 குடும்ப தலைவி கொடுக்குறீங்கன்னு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதை எங்க கிட்ட இருந்தானே பிடுங்குறீங்க. பால் விலை ஏற்றி பிடுங்குறீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றி பிடுங்குறீங்க. இப்படி பண்றது அது வந்து எந்த வகையில வந்து ஒரு நியாயமா இருக்கும்? அடித்தட்டு இப்போ நீங்க யாரை ஏமாத்துறதுக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இப்போ எதை செய்யறதுக்காக ஒரு விஷயமும் நம்ம புரிய மாட்டேங்குதுல. மக்களை வந்து ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ மற்ற கட்சிகள் குற்றச்சாட்டுற மாதிரி விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முடிஞ்சவொன்னே நீங்கள் ஏற்றுறீங்கல்ல. இப்போ நீங்கள் மற்ற கட்சியை பார்த்து குறை சொல்கிறீங்க, மற்ற கட்சியை பார்த்து நீங்கள் இது பேசும்போது உங்களை பார்த்து மற்ற கட்சிக்காரங்க குறை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்கள் மக்களை, இப்போ நான் ஒரு சாதாரண மக்களாக இருந்து நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லிங்க ஆட்சிக்கு வந்தீங்க? அப்போ அந்த நீங்கள் சொன்ன விஷயத்தை ஏன் நிறைவேற்ற மாட்டீங்க? குறைந்தபட்சம் அடுத்த கட்டம் விலையை ஏற்றாமல் இருக்கலாம்ல. நாங்கள் என்ன கேட்குறோம், குறைக்க தேவையில்லை, ஏற்றாமலாவது இருக்கலாம்ல. 3 முறை 2 இது என்ன சாதனையே? அது என் ஆட்சியில் நான் 5 தடவை கரண்ட் பில் ஏற்றிட்டேன்றது ஒரு பெரிய சாதனையா? நீங்கள் திரும்ப 2026 மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வரணும்ல, என்ன முகத்தை வச்சு கேட்பீங்க? நீங்கள் பேசின அதே வீடியோ எடுத்து நீங்கள் தமிழகம் முழுவதும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசின அதே வீடியோ எடுத்து நீங்க தமிழக முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க பேசல, நாங்க வாக்குறுதி கொடுக்கல, உங்களுடைய வாக்குறுதியில இதுவும் ஒண்ணு தானே. அப்ப அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம போச்சு. ஒரு IAS ஆஃபீஸரை கூப்பிட்டு டெக்னிக்கலா மீட்டிங் போட்டிங்களா? அடுத்த கட்ட உற்பத்திக்கு என்ன வழின்னு பாத்தீங்களா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்க சொல்றோம், சென்னைக்குள்ள மட்டும் இன்னைக்கு வந்து 100 டன்னுக்கு மேல குப்பை வருது. இன்னைக்கு நீங்க வந்து நிலக்கரிய கிலோ ₹7 ₹6 வாங்குறீங்க. அந்த குப்பையை எரிச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். அந்த மாதிரி மாற்று ஐடியாக்கள் உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? ஏன் அதை நீங்க செயல்படுத்த மாட்டீங்கன்னு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. அடிப்படையில பாமரனுக்கு இருக்க கேள்வி கூட இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இல்லை? இன்னைக்கு சென்னைக்குள்ள மட்டும் 100 டன்னுக்கு மேல குப்பை வருது. நீங்க நிலக்கரி ₹6 கொடுத்து வாங்குறீங்க. அந்த குப்பையை எரிச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். பல வகையில் இருக்கு. நீங்க என்ன டெக்னாலஜி, என்ன ஐடியால இருக்கீங்க? அதாவது விலை ஏற்றுறது, வெளியே இருந்து அதிகப்படியான விலைக்கு மட்டும்தான் நீங்க மின்சாரத்தை வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்களா? அப்ப தற்சாப்பு பொருளாதாரத்துக்கு நீங்க எப்போ வர போறீங்க? நம்ம தன்னிறைவு எப்போ அடைய போறோம்? கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து அடுத்த சுற்றுல நம்ம விரிவாக பேசுவோம். திரு தமிழ்வேந்தன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து தற்பொழுது கேட்டிருப்பீங்க. வியாபாரி சங்கத்திலேருந்து அவங்க பேசின விஷயங்களை
தொடர்ந்து நீங்கள் வந்து குறைக்காமல் வந்து அதிகரிக்காமல் இருந்தாலே போதும் எங்களுக்கு, அதுவே நீங்கள் செய்கிற பெரிய உதவி, குறைக்க கூட வேண்டாம் அப்படின்றது அவர் கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமா விலையேற்றம் அப்படிங்கிறது யாருக்குமே இனிப்பான விஷயமா இருக்காது. அதுல கசப்பு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இது உங்களுக்கு எனக்கும் புரியுது இல்லையோ, வியாபாரி சங்கத்துக்கு புரியுது இல்லையோ, பொதுமக்களுக்கு புரியுது இல்லையோ, அரசுக்கு இது நன்றாகவே தெரியும். விலையேற்றம் என்பது ஒருபோதும் அரசுக்கு நற்பெயரை தேடி தராது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. ஏன்னா எங்க வீட்டுக்கு விலை ஏறத்தான் போது, உங்க வீட்டுக்கு விலை ஏறத்தான் போகுது. ஆனா இந்த இப்ப ஸ்கைப் இருந்துட்டு ஒரு ஃபைல் என்னால காமிக்க முடியல. ஆனா ஃபைல் என்கிட்ட இருக்குது, பட் காமிக்க முடியல. மத்திய மின்சார பகிர்வு ஒப்பந்தம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உதவி மின் திட்டமும் ஒண்ணு இருக்கு. உதவி மின் திட்டம் ஓகே, இது எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வந்தது. ஜெயலலிதா இருக்கும் போது கடைசி வரை உதவி மின் திட்டத்தை இழுத்தாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ற மின்சாரத்தை நம்ம மாநில அரசுகள் பயன்படுத்தாம மத்திய அரசுக்கு பகிர்வு பண்ணணும். அப்பதான் சப்சிடி வாங்கலாம். அதான் உதவி மின் திட்டத்தோட ட்விஸ்டே அதுதான். இப்ப இந்த 100 யூனிட் இலவச கரண்டா இருக்கட்டும், விவசாயிகள் கொடுக்குற கரண்ட் இலவச கரண்டா இருக்கட்டும், நெசவாளர் கொடுக்குற இலவச கரண்டா இருக்கட்டும், உச்சலைட்டு கரண்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்சிடி அரசு தான் ஏத்துக்கணும். ஆனா மின் பகிர்மானத்துக்கு பணம் கட்டிதான் ஆகணும். நம்ம ஓகே மின்சார வாரியத்துக்கு இருக்குல்ல, அதுக்கு பணம் கட்டிதான் ஆகணும். ஆனா சப்சிடி அந்த கடன் தொகையை அரசு ஏற்றுக்கொள்ளும். யாருக்கு ஓசியில இலவசமான யாரும் கொடுக்கல, அரசு அந்த கடன் தொகையை ஏத்துக்குது. புரியுது. ஏன்னா விவசாயம் சார்ந்த நாடு நம்ம நாடு. அப்ப நெய்வேலி மின்சார உற்பத்தியா இருக்கட்டும், இங்க கர்நாடக அணையில இருந்து வர்ற மின்சாரமா இருக்கட்டும், நெய்வேலி ஃபால்ஸ்ல இருந்து வர்றது எல்லாமே மத்திய அரசுக்கு நம்ம ஷேர் கொடுக்குறோம். பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயிட்டு 60-40 வந்துட்டு. அப்ப 10 ஆண்டுகள் ஏழை மிக்க பேர்ல மின்சாரம் ஏற்றப்பட்டது இல்லை. சரி, ஒரே ஒரு முறை பேர்கள் ஏற்றிருக்காங்க. அதுக்கு போய் ஏற்ற ஒத்துக்கிறேன். கடைசி 4.5 ஆண்டுல எடப்பாடி ஏற்றலன்னா ஏற்றதான் காரணம் மத்திய அரசு ஒரு இணக்கமான போக்கு இருந்துச்சு. அவங்க அந்த 2 அரசும் ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா அந்த பகிர்வுல முக்கியமா என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ஆண்டுக்கு ஒரு முறை விலை ஏற்றினாங்க மத்திய அரசு சப்சிடி தர்றாங்கிறான். அந்த மின்சார பகிர்வு ஒப்பந்தத்தில் அதான் இருக்கு. அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவைஸ் பண்ணணும் இல்ல, நிறைய இருக்கு. நல்ல முக்கியமான பாயிண்ட் இது. நீங்க விலை ஏற்றலன்னா சப்சிடி தர மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் உதவி மின் திட்டத்துல அதான் கையெழுத்து போட்டார் எடப்பாடி. சரி, சப்சிடி வாங்காம எப்படி நம்ம இலவச கரண்ட் கொடுக்க முடியும்? நெசவாளர்களுக்கு எப்படி கரண்ட் கொடுக்க முடியும்? 100 யூனிட் எப்படி இலவசம் கொடுக்க முடியும்? இது அனைத்து பிரச்சனைகளும் கொண்டாந்து இறக்குமதி பண்ணி வச்சது எடப்பாடி பழனிசாமி. சரி, இப்ப இந்த 3வது முறை ஏற்றப்பட்டு முதல் 2 ஆண்டு முடிச்சு 3வது ஆண்டுக்கு ஏத்துறாங்க. 40 பைசா 5 பைசா 1 பைசாவது ஏற்றி ஆகணும். அதுதான் அந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம். சரி சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு அதிமுக தரப்பில் உங்களுடைய வாதத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் மேலே தான் இப்போ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக தான் இப்போ அதை ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுதான் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய சூழலையும் இருக்குன்றாங்க திரு விஜயகுமார் சார். ராஜ் நியூஸ் நேயர்களுக்கும் பாசமான நெறியாளருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். மின்சாரத்தை தொட்டாவே ஷாக் அடிக்கும். இப்போது மின்கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குதுன்ற ஒரு டைலாக்கு இன்றைக்கி ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எல்லாருடைய செல்ஃபோன்லேயும் வந்து கொண்டே இருக்குது. இப்படி டைலாக் சொன்னவர், நான் ஆட்சிக்கு வந்தால் யானையை பூனையாக்குவேன், பூனையை யானையாக்குவேன், நான் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு 520 தேர்தல் வாக்குறுதியில் மின்சார கட்டணத்தை மாதம் கணக்கிட்டு மாதத்துக்கான கட்டணமாக செலுத்த வைப்பேன் அப்படின்லாம் சொன்னார். சொன்னவர் இன்றைக்கி 3 ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்த பரிசு தான் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். உடனே உதய மின் திட்டத்தில் போட்டாங்க. அவரே இது வாக்குறுதி அதை வாக்குமூலம் தரார். வழக்கறிஞரை என்ன சொல்கிறாரு, மத்திய அரசுக்கிட்ட அதிமுக அரசு இணக்கமாக ஒற்றுமையாக இருந்த காரணத்தால் மின்சாரத்தை உயர்த்தாமல் இருந்தாங்கன்ட்டு, நாங்கள் என்ன திமுக அரசு என்ன மத்திய அரசுக்கிட்ட ஒற்றுமையாக இருக்க வேணாம் நான் சொல்கிறோம். நீ ஒற்றுமையாக இரு, ஒற்றுமையில் மக்கள் தலையில் பாரத்தை சுமக்காத. இப்போ மக்களை சொல்கிறோம் 100 யூனிட்டு யார் யூஸ் பண்ணுறா? இன்றைக்கி 100 யூனிட்டை தாண்டி தாங்க எல்லாருமே மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க. எல்லாருக்கிட்ட செல்ஃபோன் சார்ஜ் போட்டாவே போயிடுது. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த 100 யூனிட்ன்றதே இது மக்களை இது பண்ணுறதுக்கு. அதாவது 600 யூனிட்லேருந்து 1000 யூனிட்ன்றது எல்லார் குடும்பத்திலையும் பயன்படுத்துகிறாங்க, எல்லார் வீட்லையும்.
அந்த மின் கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி 9 ரூபா 55 பைசாவுக்கு உயர்த்தியிருக்கிறார் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர். விடியல் தரேன்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு வந்துட்டு விடியலையே வராமல் போயிடுமான்னு மக்கள் ஏக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டியில் லட்ச வாக்குகளில் ஜெயிச்சாங்கல்ல, அந்த மக்களுக்கு பரிசளிச்சிருக்கிறார் இன்று எங்களுடைய முதலமைச்சர் மின்சார கட்டணத்தை உயர்த்தி. இதங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 3 ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் 18 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உயர்த்திட்டாங்க. எதில் உயர்த்தாதது இருக்குது? சொத்து வரி உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பால் விலை உயர்வு, செத்து போய் எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணால் அடக்கத்தில் அங்கேயும் அந்த விலை உயர்வு, வீடு கட்டினா பிளான் அப்ரூவ்டு உயர்வு, எல்லாத்துலையும் எதில் விலை உயர்த்தாமல் இந்த ஆட்சி வந்திருக்குது. நான் ஆட்சிக்கு வந்த உடனே எந்த கட்டணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த மக்கள் நம்பினாங்க. 10 ஆண்டு காலம் இந்த அதிமுக ஆட்சியின் மீது இந்த எதிர்கட்சிகளை நான் கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாரி வரிந்து கொட்டி எதிர்கட்சியில் இருந்து உடனே ஒரு அதிமுக ஆட்சியில் விலை உயர்ந்தால் போராட்டம் நடத்துறவங்க மின்சார வாரியத்துடைய அந்த இழப்பை அரசே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க மின்சார வாரியம். சார் அவங்க ஆட்சி பேரை குறிப்பிடாம 10 ஆண்டுகளாக யார் ஆட்சியில் இருந்தா சார் 10 ஆண்டு காலம் மக்களுக்கு எந்த வரி சுமையும் அதை சுமத்தாம நாங்கள் காத்தணும். எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே சொத்து வரியெல்லாம் 100% உயர்ந்திருக்குது. பால் கட்டணத்தை உயர்த்தினோம், மின்சார கட்டணம் இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்குது. எங்களோட ஆட்சியில் 3.25 ரூபா இருந்ததுங்க. 600 யூனிட்லேருந்து இந்த 1000 யூனிட் பண்ண எல்லாருமே பயன்படுத்துறது இன்னைக்கு 9 ரூபா 55 காசுக்கு உயர்ந்துருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த புண்ணியமா ஆட்சிக்கு வந்தார் மக்கள் பேசிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வரி உயர்வு, எல்லாமே எது எடுத்தாலும் நடுத்தர குடும்பம் பட்ஜெட் போட்டு நடத்துறவங்க ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்தில் இன்னைக்கு 1000 ரூபாய் துண்டு விழுந்துனா அதை எங்கெங்க போவான் நடுத்தர குடும்பத்தை? அவங்களாம் சொல்ல முடியாத துயரத்தில் இந்த மக்கள் எந்தோ கூட்டணி கட்சியில் வச்சுக்கின்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வச்சுக்கின்னு அவர் சொல்றாரு எங்கள் மீது மக்கள் ரொம்ப இடைத்தேர்தலை வச்சுக்கலாம், பொது தேர்தலை இடம் போட முடியாது. இவர் பொது தேர்தலை சந்திச்சு வீதிக்கு அண்ணன் சொன்னார் பாருங்க. ஒவ்வொரு நடுத்தர வியாபாரிகள் இருந்து எல்லாமே வியாபாரிகள் சொத்து வரி வந்தா அந்த வாடகைக்கு இருப்பாங்க. அந்த வாடகையினுடைய விலைவாசி உயர்வு ஏறதான் செய்யுது. அப்படியே வியாபாரிகள் இருந்து பொதுமக்கள் இருந்து அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சி எப்படா வீட்டுக்கு போகும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நாள் குறித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து பேசுவோம் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம். அதாவது 40க்கு 40 விக்கிரவாண்டி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த தமிழக மக்களுக்கு அளித்த பரிசா என்பதுதான் அனைவருடன் கேள்வியாக இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இவங்க எல்லார்ட்டையுமே என்னன்னா, தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் தானே, அது தனியா இல்லையே. அப்போ மத்திய அரசின் சட்டதிட்டங்கள் அல்லது மத்திய அரசு சொல்லுகின்ற அந்த கட்டுப்பாடுகள் அதற்கும் நாம எல்லாருமே ஒரே நிமிஷம் வரேன் சார், குறிக்கிட விரும்புனீங்க சொல்லுங்க மேடம். நீங்க அதாவது மத்திய அரசு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம மாநில அரசு கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையே நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இணக்கமாக போயிடும். இப்போ நீட் விஷயம் வரும்போது தனியாக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடுறீங்க. பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரும்போது அதை எடுத்து போராடுறீங்க, அது வரக்கூடாதுன்றீங்க. மத்திய கொள்கைகள் கல்விக் கொள்கை வரும்போது அதை மத்திய அரசு சொல்றதை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு வசதியான விஷயங்கள் வரும்போது மட்டும் நீங்க மத்திய அரசு கிட்ட நீங்க இது பண்ணும்போது எப்படி இதை ஏற்ற முடியும்? புரியுது மேடம், சேர்த்து பதில் சொல்லிடுறேன். இல்ல, அதனால மத்திய அரசு கொண்டு வந்த அந்த உதய் திட்டம்ங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல இருக்கணும், அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நம்முடைய எல்லா மாநில அரசுகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்க மாதிரி மிக மிக குறைந்த அளவில் விலையேற்றம் எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதுலேயும் அந்த குடிசை வீடுகள் அல்லது 100 யூனிட் மின்சாரம் செலவு பண்ணுகின்ற வீடுகளுக்கெல்லாம் விலையேற்றம் இல்லை. அது மாதிரி விவசாயிகள், நெசவாளர்கள் இவங்களுக்கும் விலையேற்றம் இல்லை. கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்கள் இந்த விலையேற்றத்தால் பாதிக்கப்படவில்லை என்பது உண்மை தகவல் தானே. அதை தாண்டி எவ்வளவு ஏறி இருக்குங்கிறது மிக மிக குறைவாக அதற்கும் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. 200 யூனிட் வரை செலவு பண்ணுறவங்களுக்கு வெறுமே 5 ரூபாய் தான் அதிகமாக கூடுது. அது மாதிரி 300 யூனிட்டுக்குன்னா 15 ரூபாய், 400 யூனிட் வரை செலவு பண்ணுறாங்கன்னா 25 ரூபாய், 500 யூனிட் வரைக்கும்னா 40 ரூபாய். ஆனால் இதே இது மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பார்த்தா கூட ஆயிரக்கணக்கில் ஏறுது. நம்ம இது இன்னும் 100 கணக்கில் தான் இருக்கு. இது விலையேற்றம் எல்லாருக்கும் வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த உதய் மின் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு இவர்கள் சொல்லுகின்ற அம்மையார் முதல்ல மறுத்திருக்காங்க. ஆனா நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அதற்கு முதல்ல போய் கையெழுத்து போட்டுட்டு ஐயா சாமி நான் பண்றேன் இதை அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. மின்மிகை மாநிலம்னு ஒரு பொய்யை அப்போது கட்டமைத்தார்.
வருஷமா மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு ஒரு பொய்யை கட்டமைத்தார். இதுல முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா மின்மிகை மாநிலமா இருந்ததா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது மேடம். ஆனா அப்ப திமுக ஆட்சியில வந்து நிறைய கரண்ட் போச்சு, அதிமுக ஆட்சியில கொஞ்சம் கரண்ட் போகல. அதுதான் மக்களுக்கு தெரியும். அது மிகை மாநிலமா இருந்ததா இல்ல அது எங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாது. திமுக ஆட்சி எடுப்பதற்கு காரணம் மின்தடை. சரி, ஓகே. இப்ப சகோதரர் திரும்ப திரும்ப சொன்னாரு அப்ப கரண்ட் பில்லு ஏறவே இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படி ஏறாமல் இருப்பதும் தவறுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கரண்ட் பில்ல ஒவ்வொரு வருடமும் திருத்தி அமைக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் சட்டம். அது ஒரு பைசா, நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பைசாவோ ஒரு ரூபாயோ ஏதோ ஒண்ணு ஏத்துங்க, இந்த அளவு இவ்வளவு சுமை வந்திருக்காது. அதை தவிர நம்ம அந்த டான்ஜெட்கோன்னு சொல்றோம்ல, அந்த மின் உற்பத்தி நிலையங்கள், மின் பகிர்மான நிலையங்கள், இதற்கு உண்டான அந்த கடன் சுமையை நம்முடைய தமிழக அரசு தான் ஏற்றுக்கொள்கிறது. அப்படிங்கும்போது இந்த விலை ஏற்றம் என்பது தவிர்க்க இயலாதது. அதனால இந்த ஆங்கிலே யோசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த கட்டமாக இப்ப சார் சொன்ன மாதிரி எவ்வளவோ சோர்சஸ் இருக்கு, அதுல மின் உற்பத்தி அந்த அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கோமா இத்தனை வருஷத்துல? அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மின்சாரங்கள் நம்ம மாற்றி பண்ணும் பொழுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம பண்ணும்பொழுது டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளை தடுப்பதற்கு என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கோம், அந்த வேலை அதுவும் ஒரு முக்கியத்துவம் பெறுது இல்லையா? இல்லை, இது எல்லாத்துக்குமே நம்ம மாநில அரசுகள் ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அனுமதி பெறுகின்ற அந்த நிலையில் ஒன்றிய அரசு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒன்றிய அரசு எப்போதுமே அந்த தனிப்பட்ட முதலாளிகளுக்கான அரசாகத்தான் இருக்கிறது. அதுவும் பிஜேபி அரசு அவருக்கு தமிழ்நாட்டில் வந்து புதுசா யூனிட்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க பெர்மிஷன் பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ கொரோனா காலத்துல நாங்களே எங்களுக்கான தடுப்பு மருந்தை தயாரிக்கிறோம் எங்களுடைய யூனிட்லன்னு சொன்னப்ப கூட அதுக்கு கூட தடுப்பு செய்தார்கள் இல்லையா, அனுமதி கிடைக்கல. ஏன்னா அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிறுவனம் மூலமாக நமக்கு வர வேண்டும். அவர்கள் யாருன்னா எலக்டோரல் பாண்ட் மூலமாக பிஜேபிக்கு நிதி உதவி கொடுத்தவர்கள் அப்படிங்கிறதுதான். அதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 3 முறை திருமணம் நடத்தினாங்கல்ல, ப்ரீ வெட்டிங் அப்புறம் ஆக்சுவல் வெட்டிங்னு எல்லாமே 5000 கோடி அவர்களுக்கும் அவருடைய நண்பரான அதானிக்குமாக இந்த பிஜேபி அரசு உழைத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தயாரித்து கொடுக்கின்ற மின்சாரத்தை தான் நாம வாங்கணும். நிலக்கரினா கூட நாமளே உற்பத்தி செய்ய முடியாது, நம்ம மண்ணில் இருந்த நிலக்கரியை வெட்டி எடுக்க முடியாது. அப்படி வெட்டி எடுத்தாலும் அதில் 1000 சிக்கல்களை உருவாக்கி அதானி குழுமம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து விலையை உயர்த்தி வைத்து கொடுக்கின்ற அந்த நிலக்கரியை தான் நாம் வாங்க வேண்டும் என்பதாக ஒரு சூழ்ச்சியை செய்து அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் அப்போ என்ன நம்பிக்கையில் வந்து நம்ம மின்சார கட்டணத்தை குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம், இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எந்த நம்பிக்கையில் அவங்க வந்து கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது. நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிலாம் சொன்னாங்க. அதான் மின் கட்டணத்தை குறைப்போம்னா மற்ற மாநிலங்களில் ஏற்றுகின்ற அளவுக்கு நம்ம ஏத்தல இல்ல. இதுதான் சகோதரர் சொன்னாரு. அதாவது முதல்ல 1000 ரூபாய் கொடுப்போம் சொல்லிட்டு அப்புறம் உரிமை தொகை குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி யார் 1000 ரூபாய் உங்களுக்கு தேவையா, உங்க வீட்டுல இருக்கிற பெண்மணிக்கு தேவையா, நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கா தேவையா? இல்ல 1000 ரூபாய் இல்லாமல் யாருடைய வீட்டில் உலை பொங்காதோ, யாருடைய வீட்டில் அடுப்பெரியாதோ, யாருடைய வீட்டில் குழந்தை பசியோடு பள்ளிக்கு செல்லுமோ அவர்களுக்கான ரூபாய் தான் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை. அதனால எல்லாருக்கும் இப்போ 3 முறை ப்ரீ வெட்டிங் நடத்துறவங்களுக்கு 1000 ரூபாய் தேவையா? தேவையில்லை இல்ல. அது மாதிரி கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசித்து பார்த்தால் யாருக்கு தேவைன்னு தெரியும். அதே விஷயத்தோட அவங்க வந்து அதுல கொடுக்கல இல்லையா? நம்ம தேர்தல் வாக்குறுதியில 19 ரூபாய் தான் கொடுத்திருந்தாங்க. 19 ரூபாய் என்று இல்லை, எப்போதுமே ஒரு தேர்தல் வாக்குறுதி என்று வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது நானும் போய் நிப்பேனா இந்த ரூபாய்க்கு அப்படின்னு, எனக்கு தேவை இல்லை என்னும்போது நம்முடைய அந்த கேஸ் இணைப்புக்கு கூட பிரதமர் முதல்ல என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் மானியம் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, தன்மானம் இருந்தால் நீங்கள் உங்கள் மானியத்தை விட்டு கொடுங்கள்னு சொன்ன உடனே எத்தனை பேர் எனக்கு வேண்டாம் விட்டு கொடுத்தாங்க. அப்ப அவரோட தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னார்ல எல்லாருக்கும் நான் மானியம் கொடுப்பேன்னு. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்களா? எனவே இந்த சகோதரர்கள் எல்லாரும் கேட்க வேண்டியது நம்முடைய தமிழக முதல்வரிடம் இல்லை, இந்த மாதிரி விலை உயர்வை இந்திய மக்களின் கழுத்தில் கத்தியாக சொருகி கொண்டிருக்கின்ற பிரதமரிடம் கேட்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இல்லை சார், அதாவது இது வந்து நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதிமுக அரசு வந்து ஏத்தாம இருந்ததே கிட்டத்தட்ட அவங்களோட தப்பு தான் அப்படின்னு தான் மேடம் சொல்றாங்க. அதாவது 55 திராவிட ஆட்சிகளே தப்புன்னு தான் சொல்லணும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்போ மேடம் வந்து சொல்றாங்க பிரதமரை கேட்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து 39 எம்பிகளை வந்து திமுக தான் அமைச்சு வச்சிருக்காங்க. யாரும் பாரதிய ஜனதா 40 எம்பிகளை பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போட்டு அமைக்க எப்படி யாரும் பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போட்டு அமைக்கல. நான் அதை மூலம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். எத்தனை எம்பி அமைச்சிருக்கோம்? திமுக ஓட்டு போட்டு திமுக காரன் கேட்பாங்கன்னு தான் அமைச்சிருக்கோம். பிஜேபி காரனுக்கு அமைச்சாதான் இந்த கேள்வியை நான் போய் பிரதமரை பத்தி கேட்க முடியும்.
நல்லா முதல்ல அங்கே நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாம கேட்குறது என்ன, தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் சோலார் மின் திட்டத்தை எப்போ வந்து செயல்படுத்துவார், அதற்கான மானியத்தை கொடுத்து எப்போ ஊக்கப்படுத்துவார், எப்போ காற்றாலை மின்சாரத்தை அதிகப்படுத்துவாங்க, தமிழ்நாட்டை எப்போ உண்மையாலுமே மின்மிகை மாநிலமாக மாற்றுறதுக்கான திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கேட்குறதே வேற. இவங்க சொல்கிறது வந்து பிஜேபிக்காரனை ஏன் கேட்கல, நீங்கள் பிஜேபி ஏன் கேட்கல? எங்க பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போடலங்க யாருமே. தமிழ்நாட்டிலேருந்து 40 MP வந்து திமுகவுக்கு தான் அமைச்சு வச்சிருக்காங்க, பிஜேபிக்கு அமைச்சு வச்சிருக்கோம். பிஜேபியில் போய் பிரதமர் போய் கேட்கறதுக்கு எந்த முறையில் நம்ம பேச முடியும்? தமிழ்நாட்டிலேருந்து 40 MP யார் திமுக தான் போயிருக்கு. நம்ம ஏன் பிஜேபி ஏன் கேட்கணும்? ஏன் பிரதமர் ஏன் கேட்கணும்? நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் பிற மாநிலங்களை காட்டிலும் அங்க பிற மாநிலங்களோட இதே வேணாம். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பிளான் வச்சிருக்காரு ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய சொல்றது எல்லாமே இல்ல. நீங்க சொல்றது எல்லாமே எவ்வளவு கம்மியா ஏத்த முடியுமோ அவ்வளவு கம்மியா எல்லாமே ஓகே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஒரே விஷயம் தான் சார், கரெக்ட் தான். இல்ல நீங்க 10 வருஷமா நீங்க ஒரே ஒரு செகண்ட் சார், அவங்க 10 வருஷமா ஏத்த கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்ப பெரிய சுமையா இருக்காது. இன்னைக்கு 6% வரைக்கும் ஏத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்கு. சரி, அந்த அளவுக்கு தேவை இருக்கு. ஆனாலும் கூட 1.28 என்ற சதவீதம் தான் அவங்க வந்து 1.82 நினைக்கிறேன். அந்த சதவீதம் தான் ஏத்திருக்காங்க. தெளிவா புரிஞ்சிருச்சு. நல்லா நான் அதே சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சியில மின்சாரம் ஏத்தல, நம்ம வந்தோட மின்சார உயர்வு ஏத்த வேண்டியிருக்கும். ஏத்தனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்ப மக்களை போய் சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களா நான் கேட்கறேன். நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு 100% புரியுது. 10 வருஷமா அதிமுக ஆட்சியில மின்சார கட்டணத்தை ஏத்தலங்க, நான் ஒத்துக்கிறேன். அதிமுக பண்ணது முற்றிலும் தப்பு, ஓகேவா? நீங்க எந்த தைரியத்துல வாக்குறுதி கொடுத்தீங்க? நான் ஓப்பனா கேட்கிறேன். 10 வருஷமா அதிமுக ஏத்தல. ஆனா முதலமைச்சர் சொன்னாரு, கேக்குறீங்களா? அவர் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது. மின்சாரத்தை பார்த்தாலே சாக்கடிக்குதுன்னு முதலமைச்சர் சொன்ன வீடியோ இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? அதிமுக செஞ்சது தப்பு, முற்றிலுமே தப்பு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் உங்களை ஆட்சிக்கு வச்சிருக்காங்க. நீங்க எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? திமுக எந்த தைரியத்தில் வாக்குறுதி கொடுத்துச்சு? திமுகவினுடைய இன்றைய முதலமைச்சர் தானே பேசினாரு, மின் கட்டணம் ஏறாம நான் பார்த்து பண்ணிட்டு. இன்னைக்கு 3 வாட்டி ஏத்திருக்கீங்களா? அதை தான் நாங்க கேட்கிறோம். அதிமுக செஞ்சது சரின்ட்டு பேச வரல. பிரதமரை போய் கேளு, பிரதமரை போய் கேளுனா 40 திமுக எம்பியை கொடுத்துட்டு பிரதமரை போய் என்னத்தை கேட்கறது? அவர் திருப்பி கேட்பார்ல, நீ ஒருத்தனை ஜெயிச்சு கொடுத்தியான்ட்டு தமிழக மக்களை பார்த்து. இப்ப அந்த பிரதமர் வந்து நம்மளே கேட்பார்ல, ஒருத்தனையாவது நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களான்னு கேட்பார்ல. 40 பேருக்கு நீங்க நம்ம தோக்கடிச்சோம்ல, அந்த அரசுக்குள்ளே வரல. எல்லாருக்கும் பிரதமர் தான், அது எல்லாருக்கும் பிரதமர் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா வரேன். 10 வருஷமா அதிமுக ஏத்தல, தவறு. அப்போ எந்த தைரியத்தில் திமுகவினுடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்தார்? அதை யார் தெளிவுபடுத்தணும்? அப்ப நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை தானே ஏமாத்துறீங்க. மேடமுக்கு நான் தெளிவா, மேடம் உங்களுக்கு புரியுதா? 10 வருஷமா வந்து பிஜேபி எம்பிஸ் அனுப்பி இருந்தோம்னா அப்ப மின் கட்டணம் குறைஞ்சிருமா? கேட்கலாம்ல, தார்மீகமா கேட்கலாம்ல. மேடம் சொல்றாங்க பிரதமர் கிட்ட கேளு, பிரதமர் கிட்ட கேட்கணும்னா பிரதமர் என்ன கேட்கணும்? 40 MP நீங்க இருக்கீங்க, நான் என்ன கேட்கறேன், நீங்க எம்பிங்க கேளுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து இப்படி பிரச்சனை இருக்குங்க, கொரோனா பாதிப்பால இருக்கு, வியாபாரிங்க வந்து சிறு தொழில பாதிச்சிருக்காங்க, பழையபடி எங்களுக்கு வந்து மானியம் கொடுங்க, மின்சார கட்டணத்துல விலை கொடுங்க. நீங்க 40 MP கேளுங்கன்றேன். அதே கேள்விதான் அவர் வைக்கிறாங்க. குறுக்கிட விரும்புறீங்க? அதே 39 MP பிளஸ் 1 40 MP தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்புறம் உங்ககிட்ட தானே கேட்க முடியுன்றதா அவரோட உரிமை குரல் எங்களுக்கும் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நிச்சயமா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவார்கள், அதற்காக போராடுவார்கள். ஆனா சகோதரர் சொல்றாரு, நாங்க 40 MP திமுகவுக்கு தானே கொடுத்தோம், பிஜேபிக்கு கொடுக்கலையே அப்படின்னு. பிஜேபிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம், குஜராத் இந்த மாதிரி மாநிலங்கள்ல கூட இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது 1000 ரூபாய் தாண்டி போயிருக்கு. நான் பாப்பனே தவிர்த்து என் பக்கத்து வீட்டுக்காரன் சோத்துல தட்டிருக்கான்னு முதல்ல என் வீட்டு பிள்ளைகளோட வயிற்று நிறைஞ்சாதான் நான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்க முடியும். நான் தமிழ்நாட்டிலே பிரச்சனை அதிகமா இருக்கின்ற, நீங்க உத்தரப்பிரதேச கை காட்டி பேசுறீங்க. நம்ம வளர்ந்த மாநிலன்றோம், பகுத்தறிவு நிறைந்த மாநிலன்றோம், முன்னேறின மாநிலன்றோம், தன்னிறைவு பெற்ற மாநிலன்றோம். என்ன பண்ணீங்க 55 வருஷமா திராவிட கட்சிகள் கேட்கறேன். நீங்க வந்து உத்தரப்பிரதேச கை நீட்டி நம்ம என்ன சொல்றோம், உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு ஆயிரக்கூடாதுன்னா பாஜக உள்ள வரக்கூடாதுன்றோம். அப்ப திரும்ப திரும்ப நம்ம உத்தரப்பிரதேச கை காட்டி பேசினா என்ன நியாயம் இருக்கு? சரி, ஓகே. சகோதரர் ஃபர்ஸ்ட் டைம் வராரா? ரொம்ப குறுக்க பேசிட்டே இருக்காரு. மேடம் நான் இதோட 200வது விவாதம் மேடம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க சொல்றீங்கல்ல உத்தரப்பிரதேச காட்டி பேசினா உத்தரப்பிரதேச நான் ஏன் மேடம் கை காட்டி பேசணும்? தமிழ்நாடு முன்னேறின மாநிலம்ல, பகுத்தறிவு நிறைந்த மாநிலம்ல, அப்புறம் நான் ஏன் உத்தரப்பிரதேச பார்த்து பேசணும்? அவங்க பேசி முடிக்கணும் சார், அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த திட்டங்கள், இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு. ஆனால் 2 விஷயம், மின் கட்டணத்தை மாற்றி அமைக்கலைன்னா அந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் அப்புறம் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இவங்க 2 பேரும் கொடுக்கிற அந்த மானியங்கள் எதுவுமே கிடைக்காது அந்தந்த மாநிலத்துக்கு. அப்படிங்கும் போது நீங்க 1 ரூபாயாவது ஏத்தி தான் ஆகணும். அந்த மாதிரிதான் இப்போ ஏற்றப்பட்டிருக்கு.
விலை ஏற்றம் என்பது மின்சாரத்துல மட்டும் இல்லையே, எல்லாத்துலயும் விலை, டோல்கேட்ல இருந்து ஆரம்பிச்சு, பெட்ரோல்ல இருந்து ஆரம்பிச்சு, தண்ணியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் விலை ஏற்றிட்டே அதான் அவரு தான் சொல்றாரு. தமிழ்நாடு அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு திமுக அரசு தொடர்ந்து சொத்து வரியாக இருக்கட்டும், பல்வேறு பால் விலையாக இருக்கட்டும், எல்லாமே விலை ஏறி இருக்கு அப்படின்னு எல்லாமே இன் கம்பேரிசன் இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு என்பது தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் இவங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தெரியும். நீங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்க குறைவாக விலையேற்றோம்னு சொல்லிருக்கோம், நாங்க விலையை குறைப்போம்னு சொல்லிருக்க கூடாது மேம். விலை குறைப்போம்னா இப்ப 500 ரூபாய்க்கு ஏத்துறதுக்கு பதிலா 1 ரூபாய் ஏத்துறோம்ல, இதுதான் விலை குறைப்புன்னு எடுத்துக்கணும். நிச்சயமா அப்ப அடுத்த வாட்டி நீங்க தேர்தல் வாக்குறுதியை நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்த்து டீகோட் பண்ணுங்க. டீகோட் பண்ணிட்டு எது பொருத்தமாக இருக்கிறது, எப்படி என்ன சொல்கிறோம், எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் மத்திய அரசு என்ன சஃபிக்ஸ் சேப்பீங்க, இல்ல மாநில அரசின் மீது மத்திய அரசு செயல்பட விடாமல் எப்படி எல்லாம் முட்டுக்கட்டைகளை போடுகிறது, அதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விவாத நிகழ்ச்சி. அதன் மூலமாக பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் இறங்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சியாக இருந்த போது நம்முடைய முதல்வர் செய்தது ஒரு போராட்டம். ஆனால் இப்போது முதல்வராக இருந்து அவர் மக்களுக்காக இவ்வளவு மிக குறைந்த விலையேற்றத்தை கொடுத்திருக்கிறார் என்னும் போது பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டு எப்படி நீட் தேர்வுக்கு எப்படி பொதுமக்கள் போராட்டமாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி இந்த நிகழையும் மத்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பேசலாம். தமிழ்வேந்தன் சார், ஆக்சுவலா இப்போ முறைகேடுகளை களையாமல் இப்போ மின் கட்டணத்தை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கதுன்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதில் இப்போ மீட்டர் சரியான ரீடிங் இல்லை, அதற்கான பணியாளர்கள் எல்லாமே தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்படுறாங்க, மீட்டரில் ரீடிங் சரியாக எடுக்கிறது இல்லை, இது போன்ற குற்றச்சாட்டுகள் வேறு ஏற்கனவே. இதனாலே மின் கட்டணம் அதிகமாக வருது அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ மின் கட்டணமுமே உயருது, தொடர்ந்து பொதுமக்களுக்கு அதிகமான ஒரு பாரம் அளிக்கப்படுகிறது இந்த ஆட்சியில்ன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. நான் ஒரே ஒரு சொல்றேன், சேமிக்கும் மின்சாரம் உற்பத்திக்கு சமம். மின்சாரத்தை செலவு பண்ணாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஆனா அந்த உலகத்திலே கெப்பாசிட்டர் சேமிச்சு வைக்க முடியாத ஒரே ஒரு பொருள் மின்சாரம் மட்டும்தான். இன்னைக்கு நான் சேமிச்சு வைக்கிற, நாளைக்கு இதை பயன்படுத்தி சொல்ல முடியாது. டுடே ப்ரொடக்ஷன், டுடே சேல்ஸ், அவ்வளவுதான். சேமிக்க முடியாது, ஏன்னா கெப்பாசிட்டர் கிடையாது சேமிக்கிற அளவுக்கு. அதுதான் மின்சாரத்தோட பெரிய ட்விஸ்ட். நான் தான் சொல்றேன், மின்கட்டண உயர்வுங்கிறது எல்லாருக்கும் வலிக்கும். எதிர்கட்சிக்கிறது அரசியல். இப்ப காற்றாலை மின்சாரத்தை என்கரேஜ் பண்ண சொல்லி எல்லாம் பேசுறீங்க. காற்றாலை மின்சாரம் என்பது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அந்த ஏரியாவோட மழையே இல்லாம பண்ணிடும். அது தெரியுமா உங்களுக்கு? ஆரல்வாடி மொழி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் போய் பாருங்க, அப்படி இயற்கை சோலையாக இருந்த ஊர் இன்றைய பாலைவனமா மாறுது. காரணம் காற்றாலை மின்சாரம். அது காற்றோட மாசுபடுத்த பூரா உறிஞ்சிடும், அது எதுவே மழை வராது. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருக்கு. அடுத்து பிரதமர்கிட்ட சொல்லணும்னாங்க, தயவு செய்து இந்த வார்த்தையை நான் பின்வாங்கிக்கிறேன். நம்ம ஆண்டா பிரதேஷ் அம்மா அவங்கள்ட்டே சொல்லிடுறேன், வேண்டாமா பிரதமர்கிட்ட சொல்லி வேலையாவாதுமா, வெங்காயம் வெள்ளை பூண்டு வேலையாயிட்டுன்னு சொல்றோம். பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, நான் வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடுறது இல்லைன்னு. எப்படிப்பட்ட வார்த்தை உடையவர்களை நாம் அனுப்பியிருக்கோம் பொருளாதார மந்திரியாக. இந்த வாட்டியே அவங்கதான் இருக்காங்க, வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா ஒரு பினான்ஸ் மினிஸ்டர். அவங்க சாப்பிடுறதுமா வெங்காயம் வெள்ளை பூண்டு மக்களோட பிரச்சனை. அதுக்கே காரணம் வாங்கல ரோமாபுரி மன்னன் கரண்ட் விளையாட்டுக்கு அப்ப கரண்ட் வாங்கிட கூடாது. அதாவது தமிழ்நாடு அரசை எந்த அளவுக்கு கருத்தை பிடிச்சி நெரிக்கணுமோ அந்த அளவுக்கு மத்திய சர்க்கார் நெரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பாக்குறோம், ஒவ்வொரு கைதிலையும் பாக்குறோம், ஒரு ஈடி கைதிலையும் பாக்குறோம், எல்லாத்திலையும் பாக்குறோம். அனைத்து போர்ஸையும் நெருக்கடி பண்றாங்க தமிழக அரசு. ஆனா அது எல்லாத்திலையும் தமிழக அரசு வெடிச்சு மேல வந்துகிட்டே தான் இருக்கு. எதுலையும் நம்ம பேக்கப் ஆகவே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையேந்தியெல்லாம் எதுலையும் நிக்கல. எல்லாத்தையும் நம்மளோட தற்சார்பு பொருளாதாரமே போதிய அளவுக்கு எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மக்கள் மத்தியில தான், மக்கள் தலையில தானே அது கடைசியில விடியுதுன்றதுதான் இப்ப குற்றச்சாட்டா இருக்கு. வரி வருவாய்ங்கிறது ஒரு நாட்டுடைய பேக் போன், முதுகெலும்பே வரி வருவாய் தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப 100 யூனிட் ஃப்ரீ இலவசம் வச்சுக்கீங்க. அது ஒரு ஏழை மாணவன் படிக்கிறதுக்கோ, ஒரு ஏழை அக்கா மாவரைக்கிறதுக்கோ, ஒரு ஏழை டிவி பாக்குறதுக்கோ, ஒரு ஏழை செல்போன் சார்ஜ் பண்றதுக்கோ, ஒரு ஏழை மிக்சி அரைக்கிறதுக்கோ போதும் 100 யூனிட். நீங்க காலுக்கு ஒரு ஏசி, கைக்கு ஒரு ஏசி, நாய்க்கு ஒரு ஏசி, பூனைக்கு ஒரு ஏசி எல்லாம் போட்டுப்பீங்க. ஃபேக்டரி பல கோடியில சம்பாதிக்கிற கம்பெனிக்கு ஒரே மின்சாரம். இங்க என்னுடைய சகோதர ஏழை தறி ஓட்டுறவருக்கும் ஒரே மின்சார பில்லா? தறி ஓட்டுற என்னுடைய சகோதரர் தறி ஓட்டலாம், அவர் எதுவும் சொல்லல. கோழி பண்ண வச்சிருக்க சகோதரர் கோழி பண்ண வச்சிருக்கான், அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதுல இது கை வைக்கவே இல்ல. நீங்க பெரிய பெரிய முதலாளி பெரிய பெரிய ஆலையை வச்சு 24 hours பணமா காய்க்கும் மரத்துல
அம்பானி இந்த கல்யாணம் பண்ணாரு, அவருடைய வீட்டுடைய ஒரு நாள் கரண்ட் பில்லு 7.5 லட்சம் ஆயா, 7.5 லட்சமா ஒரு நாளைக்கு கரண்ட் பில்லு. நீங்க அவங்கள நானும் ஒண்ணா, அவங்கள்ட்ட வாங்கக்கூடாத காசு, விலை அதிகமான கன்சியூம் ஓவரா கன்சியூம் பண்றவங்க வாங்குறது நேச்சர் தானே. பெட்ரோல் டீசல் நானே இந்த ஏழையும் நான் ஒரே ரேட்டு தான் பெட்ரோல் போடுறேன், அம்பானி ஒரே ரேட்டு தான் பெட்ரோல் போடுறேன், இதை கேட்க மாட்டீங்க. சரி சார், இப்போ இல்ல இப்போ கடன் சுமை அதிகரிச்சுட்டே போகுது, மக்கள் மேல இது நம்ம சுமத்துறதுக்கு மாற்று வழி என்ன? அதிகமா உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான எந்த திட்டம் இல்லை. அண்ணாமலை அவர்கள் குற்றம் சுமத்துறாரு. உற்பத்தியை பெருக்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. அண்ணாமலையோட குற்றச்சாட்டுக்கு இந்த அரங்குல யாருமே பதில் சொல்லாதீங்க. அவர் வாய் சொல்லி வீரடி, குழப்பத்தை ஏற்பதில் மாறு அடிக்கிறாரு. முந்தா நாள் போய் கடந்த வெள்ளிக்கிழமை மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராம்சாமி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இவர் எடப்பாடி பழனிசாமி, சீமா எல்லாருமே ஒப்பாரி வச்சாங்க. நடவடிக்கை சார் மியூட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நேற்று ஒரு என்கவுண்டர் நடந்தோன்னே அதுக்கு நேராக பேசுகிறார்கள். பாருங்க யார் யார் பேசுறது? எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் நேரம் எதிராக பேசுறாங்க. அப்ப உங்களுக்கு ஆட்சி நடத்தணும், நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஆசை இல்ல, கலகத்தை உண்டு பண்ணணும், கலகத்தை ஏற்படுத்தி. இப்ப இந்த 10 பைசா மின்சார கட்டண உயர்வை எந்த அளவுக்கு அரசியல் ஆக்குறாங்க பாருங்க. மக்களுக்கு கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானியருக்கு விளையாடும் என்றால் ஏறாது. அம்பானிக்கு அதானி ஓகே. அப்ப இவங்க சார் நீங்க சொல்றது அம்பானி அதானிக்கு தான் ஏறுது அப்படின்றாங்க. நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்றீங்க. 10 கமர்ஷியல் கடை வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஏறுது. அண்ணன் சொல்ற மாதிரி கோழி பண்ணைக்கு 10க்கு 10 கமர்ஷியல். ஒரு செருப்பு கடை வச்சிருக்கவர்ல இருந்து, ஒரு பாத்திர கடை வச்சிருக்கிறதுல இருந்து, ஒரு பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வச்சு மளிகை கடை கொடுக்குறான் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் ஏறுது மறைமுகமா இந்த விலையேற்றம். அதை தான் சொல்றேன். அண்ணன் சொல்ற மாதிரி கோழி பண்ணைக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு, கோமானுக்கு, சீமானுக்குலாம் ஏறுதா இல்லையான்றது அடிப்படை மக்களுக்கு இது பாதிக்குதுன்னு நாங்க சொல்ல வரோம். அதுதான் சொல்றோம். நீங்க உங்களுக்கு அம்பானி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியாது. உங்க தெருவோர இருக்க மளிகை கடை வச்சிருக்க மளிகை கடைக்காரர் உங்களுக்கு ஏன் கண்ணுக்கு தெரியல? உங்க வீட்டு வாசல்ல செருப்பு கடை வச்சிருப்பாரு ஒருத்தர், அவர் கடையை ஏன் தெரியல? அவர் கடையில இன்னைக்கு மோட்டர்ல தான் மிஷின்ல தைக்கிறாரு. மூணாவது வாட்டி ஏத்துறீங்க. நாங்க அதை தான் சொல்றேன். நீங்க மிக கம்மியான விலையில 3வது வாட்டி ஏத்துறீங்க. நீங்க இப்படி சொல்லி 3வது வாட்டி ஏத்திட்டீங்க. உங்க ஆட்சியில 3வது முறை ஏத்திட்டீங்க. மின் கட்டணத்தை ஏத்த மாட்டேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. அம்பானிக்கு விலையேறினா எனக்கு என்ன பிரச்சனை? அம்பானிக்கு விலையேறல, ரோட்ல கிடக்குற எங்களை மாதிரி சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு லட்சக்கணக்கான வியாபாரிகள் எல்லா கடையிலையும் கமர்ஷியல் யூனிட் கரண்ட் ஏறி இருக்கு. அது யார் மேல போய் சேரும்? மக்கள் மீது தான் அந்த பாரம் உழுன்னு சொல்றோம். நீங்க அம்பானியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களா? உங்க தெருவோர இருக்க மளிகை கடைக்காரனை பத்தி ஏன் நினைச்சு பார்க்க மாட்டீங்க? அவனுக்கு விலையேறினா உங்க வீட்டுல உங்களுக்கு வர பால் 50 பைசா விலையேறும், உங்களுக்கு வர காய்கறி விலையேறும். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப அந்த கடைக்காரன் அவரே கட்டுவாரு, அவருக்கு வர லாபத்துல இருந்து உங்களுக்கு கட்டுவாரா? அப்ப அந்த விலை யாருக்கு வரும்? மக்கள் மீது ஏறும். இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு நான் கேட்கிறேன். எல்லா கமர்ஷியல் யூனிட்டும் ஏற்றிருக்காங்க. கமர்ஷியல் கடை எல்லாத்துக்கும் விலையேறி இருக்கு. உங்க ஆட்சியில 3வது முறையே விலையேறி இருக்கு. அம்பானிக்கு மட்டும் விலையேறல. அடிப்படை மக்கள், அடிப்படையில் வியாபாரம் பண்ற எல்லாருக்கும் விலையேறி இருக்கு. அடிப்படை மக்களை பாதிக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் பாதிக்கும். அண்ணன் சொல்ற மாதிரி எல்லா ஏழைகளையும் பாதிக்கும், பால் வாங்குற எல்லாரையும் பாதிக்கும், பால் உற்பத்தி பண்றவனை பாதிக்கும், சரி சார், பதப்படுத்தி செய்யக்கூடிய எல்லாத்தையும் பாதிக்கும். இதை என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க? அதாவது நம்ம கேட்கறது என்ன, தமிழக அரசு கிட்ட என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? மின்மிகை மாநிலமா வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நீங்க சென்ற ஆட்சியே குறை சொல்றீங்க, மத்திய ஆட்சியை குறை சொல்றீங்க. நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் பிளான்? நம்ம டிஎம்கே கேட்கிறோம். அதுக்கு இங்க யாருக்கிட்டயுமே பதில் இல்ல. ஆனா எல்லாம் என்ன சொல்றோம்? அதிமுக சரியில்லை, பாஜக சரியில்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சரி பண்றேன்னு சொல்லி வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்கன்னு சொன்னா யாருமே சொல்ல மாட்டீங்க. திரு விஜயகுமார் சார், அதாவது எதிர்கட்சிகள்லாம் இதுல அரசியல் தான் பண்றீங்க. மிக குறைந்த அளவு ஏத்துனா கூட அதில் அரசியல் பண்ணதான் நீங்கள் அரசியல் ஆதாயம் தான் தேட பார்க்குறீங்கன்றாங்க. அதாவது அவர் சொன்னார், அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் அரசியல் செய்யாமல் அவிலா செய்ய முடியும்னு அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்று முதலமைச்சர் தான் கேட்டார். எதிர்கட்சிகள் என்பது மக்கள் பாதிக்கப்படும் போது எதிர்த்து குரல் கேட்டு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்குறோம். இப்போ அம்மா பேசும்போது சொன்னாங்க 200 யூனிட்டுக்கு 5 ரூபா தானே ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 200 யூனிட்டுக்கு 5 ரூபானா கணக்கு போடுங்க, 1000 ரூபா, 2 மாதத்துக்கு 2000 ரூபா. அது நடுத்தர மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு படுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறு தொழில் குறுந்தொழில் செய்வர்களுடைய எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மின்கட்டண உயர்த்ததுனால. அதாவது எப்பவுமே திமுக என்னென்னா அவங்களுடைய பேச்சாற்றல், அந்த பேச்சுகளுடைய நாடகத்தை பேச்சால் அப்படியே இது பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு பாதகம்லாம் ஏற்படுதுன்னா, விலைவாசி உயர்வெல்லாம் ஏற்றுனாங்கன்னா உடனே மத்திய அரசை குறை சொல்கிறது.
இவங்களுக்கு நல்லது நடந்தால் பார்த்தீங்களா இதுதான் எங்களுடைய தளபதியினுடைய இது ஆட்சியினுடைய இது அப்படின்றது. இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யலையே. மக்களுக்கு எல்லாமே இது தானே பாதகமாக தானே இருக்குது. ரெண்டாவது இவர் சொல்கிறாரு நேற்று இவர் போயிட்டு ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு மரணத்தில் போயிட்டு அப்படியே நீலி கண்ணீர் ஏங்க அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய எல்லா கட்சிகளுமே வந்து நாங்கள் என்ன சொன்னோம், சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்லி சொன்னோம். அங்கே ஆம்ஸ்ட்ராங்களுடைய மரணத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்ன அவங்க கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் உடனே முதலமைச்சரை போய் பார்த்து இந்த ஆட்சிக்கு வந்து கலைப்பதற்காக இந்த ஆட்சிக்கு எதிரான சதிவலைகள் நடக்குதுன்னு சொல்லி ரெட்டனாக்கா போடுறோம். என் கூட இருந்த ஒரு 10-11 பேர் கைது பண்ணிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து அது உங்க கைது பண்ணவங்க அது சரியான ஆட்கள் அப்படின்றது உயர்வே சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்புறம் முழுசா அவரை பேச சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன் இருங்க, நாங்க 2 கேளு. நான் திருப்பி முதல் 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி இழப்பதற்கு காரணம் மின்தடை தான். இந்த மின்சார தடை ஏற்படுத்தியிருந்தான். அதுக்கப்புறம் நாங்க 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். ஒரு இடத்துலயும் வந்து மின்மிகை மாநிலமா தான் தமிழ்நாடு வச்சிருந்தோம். நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க, மின்சாரத்தை வாங்கி கடன் சுமையை ஏத்தி வச்சிருக்கீங்க சார். மக்கள் மீது மக்கள் தலையில நாங்க வழி சுமையை சார் அது கூட்டிட்டே போகும்போது ஒரு எப்படி அதுக்கான வழி. சரி ஓகே, நீங்க வாங்குனீங்க இல்லையா? சரி இல்ல நான் கேக்குறேன், இல்ல ஒரே ஒரு பக்கம் ஒரு செகண்ட் சார், இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க வாங்குனீங்க இல்லையா, வாங்கிட்டே இருந்தீங்க ஒரு பக்கம் இருந்து ஓகே, சைமல்டேனியஸா வந்து அதை குறைக்கிறதுக்கோ அல்லது உற்பத்திக்கோ நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்து ஒரு சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையிலே வாங்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா 10 வருஷமாக அது சுமையை தான் அதிகமாகும். மின்சார வாரியத்தோடைய கடன் சுமை அதிகமாகுது. மின் உற்பத்தியை பண்ணது யாருடைய ஆட்சியில் அதிகமாக இருந்தது. இவர் அண்ணன் சொல்ற காற்றாலை மின்சாரம் இல்ல, நீங்க மின் இல்ல சார் ஒரே செகண்ட் எல்லாத்தையும் இல்ல இந்த ஆட்சி நீங்க மின் மிகை மாநிலம்னு எப்படி ஆக்குறீங்க? காசு கொடுத்து வாங்கி தான் ஆக்குறீங்க. மின்சார உற்பத்திக்கு இந்த தமிழ்நாடு அரசு இந்த 3 ஆண்டுகளில் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றது. சரி 10 ஆண்டுகள் நீங்க எடுத்த நடவடிக்கை அதனால தான் நாங்க மின்மிகை மாநிலம் நீங்க காசு கொடுத்து வாங்கி வச்சீங்க சார். ஆட்சிக்கு வந்த உடனே ஏயா மின்சாரம் நீங்க மின்சாரத்தை தயாரிக்கிறது ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரே செகண்ட். இல்ல விஜயகுமார் சார், நீங்க மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து அதுல இருந்து தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம். விளையாட வேண்டிய அவசியம் இந்த அளவுக்கு இருந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். இவங்க தான் வந்து அதெல்லாம் கவனத்தை செலுத்தல. அப்ப நீங்க ஏன் செலுத்தல சார்? நாங்க செலுத்துவதா மின்மிகை எந்த ஊர்ல எவ்வளவு யூனிட் நீங்க வந்து நிறுவி இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் சார். எங்களுடைய இதுல தான் சார் நிறைய SS அதாவது துணை மின் நிலையங்கள் அதிகமா 110 kV 330 kV எல்லாம் அதிகமா அமைச்சது வந்து எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் சார். இவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒண்ணுமே கிடையாது சார். இவங்களுடைய ஆட்சி கால மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் சொல்றது எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இவங்க வாங்கி இருப்பாங்க, என்ன பண்ணி இருப்பாங்க? இந்த மின்சாரத்துறை அமைச்சர் தான் உள்ள போய் ஜெயில இருக்கிறாரு. அவரை போயிட்டு அவங்க தம்பி அந்த 1 வருஷமா கைது பண்ண முடியல. யாரோ ஒருத்தர் ரோட்ல போற குப்பனோ சுப்பனோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்றதுனால எங்களுடைய முன்னாள் அமைச்சரை இன்னைக்கு போய் கைது பண்ற தமிழ்நாடு போலீஸ் 1 வருஷத்துக்கு மேல தேடி நிற்கிற செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது பண்ண முடியல. இப்படிலாம் இந்த அரசாங்கம் பழிவாங்குற அரசாங்கமும் மக்கள் மீது வரியை சுமத்தி மக்கள் மீது எல்லா கட்டண உயர்வும் செத்து போனா எடுத்து போய் அடக்கம் பண்றதுக்கு கூட உயர்த்தி இருக்குது சார். சரி சார், சரி சார், சரி சார், பேசலாம். இந்த ஆட்சி வந்து ஒண்ணு இப்ப அம்மா சொல்லும்போது சொல்றாங்க இந்த திமுக ஆட்சி கையெழுந்த நிலையில இருக்கா, அப்படியே இருந்தா ஆட்சியை விட்டுட்டு போங்க. நீட் தேர்வுனா உடனே மக்களை வாருங்கள் போராடலாம், மின்கட்டண உயர்வா வாங்க, மத்திய அரசை எதிர்த்து போராடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னா உங்களால ஆட்சி செய்யறது நிர்வாக திறமை இல்ல, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்றது தான் எங்க எதிர்கட்சியுடைய கோரிக்கை. சரி ஒரு தமிழ்வேந்தன் சார் குறுக்கிட வரும், நீங்க என்ன சொல்ல வந்தீங்க டக்குன்னு சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு டெண்டர் முறைகேடு வழக்கு சிபிஐக்கு போச்சு. அதுவும் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் தான் சொன்னிச்சு எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்திருக்கார், நீங்க சிபிஐக்கு மாத்துங்க. அதுக்கு ஓடி போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்ல போய். சிபிஐக்கு போய் சொல்றாரா? யாரு எதுவும் சொல்றது இல்லையா? வழக்குக்கும் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் கொல்லப்பட்டதுக்கும் தலித் தலைவர் எல்லாம் கொல்லப்பட்டுனே இருக்கிறான் இந்த திமுக ஆட்சியில. தீபக் பாண்டியில இருந்து ஆம்ஸ்ட்ராங் வரலையே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவரு தனிப்பட்ட முறையில இது அவர் போய் வழக்குக்கு நீதிமன்றம் எதிர்த்து சரி ஓகே விவாதம் திசை மாறி போகுது. நம்ம இப்ப மின் கட்டணம் கட்டணம் பேசுறோம் சார். சரி சார், அடுத்து அவங்க பேசும்போது பதில் வாங்கிக்கலாம். இல்ல இப்ப நீங்க 3 வருஷமாகவே கூட இப்ப அவங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்க ஆட்சி சரியில்லைன்னு உங்க ஆட்சி கொண்டு வந்திருக்காங்கன்றது அவருடைய வாதமா இருக்கு.
ஆனா இப்போ நீங்க 3 வருடங்களா இப்போ மின் உற்பத்திக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்ற ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பட்டியலே கொடுக்குறேன். சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு டான்ஜெட் குறிப்பாக நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கு. அதை பத்தி தகவல் அவரை தெரிஞ்சுக்கணும். முதல் 1986 தான் முதல்ல தனியார் மின் உற்பத்தி நிலையம்ங்கிறது தமிழ்நாட்டில் உருவாகுது. 50 கிலோவாட் தனியார் மின் காற்றாலை உற்பத்தி நிலையம். அப்புறம் மரபுசாரா எரிசக்தி என்பதை நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு மிக குறிப்பான இலக்காகவே வச்சிட்டு இருக்கு. அதுல நகரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற திடக்கழிவுகள் மூலம் மின் உற்பத்திங்கிறது சகோதரருக்கு தெரியணும். அது மாதிரி சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி, அப்புறம் சர்க்கரை ஆலைகள் அதில் வருகின்ற கழிவுகள் அதன் மூலம் மின் உற்பத்தி, அப்புறம் புனல் மின் நிலையம் மூலம் மின் உற்பத்தி, அப்புறம் மேட்டூர் நீர் மின் திட்டம், அப்புறம் மேட்டூர் கலை அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம், எண்ணூர் நெய்வேலி அனல் மின் நிலையங்கள், அப்புறம் சிவகங்கையில சூரிய ஒளியின் மூலம் மின் உற்பத்தி திட்டம் இருக்கு. அப்புறம் கயத்தாறுல காற்றாலை மூலம் சகோதரர் சொன்னார்ல, காற்றாலை மூலமாக உருவாக்கினா அந்த காத்துல ஈரப்பதம் போயிடும். ஆனால் நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவள். அங்க ஒவ்வொரு தடவை கிராஸ் பண்ணும்போது அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த காற்றாலைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ காற்றாலை கயத்தாறுல இருக்கு, ஆரல்வாய் மொழியில இருக்கு, தேனி மாவட்டத்துல இருக்கு. இப்படியாக மாற்று எரிசக்தியை மரபுசாரா எரிசக்தியை தமிழ்நாடு அரசு ஊக்குவித்து அதற்கும் மானியங்களை கொடுத்து வருகிறதுங்கிறது சகோதரருக்கு தகவலா நான் சொல்லிக்கிறேன். அதை தவிர உதய் திட்டத்தில் சேர்ந்தால்தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒண்ணு, கடன்ல 25% கடனை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அடுத்தது ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கு நீங்க மின் கட்டண உயர்வை செய்தே ஆக வேண்டும். அது மிகப்பெரிய கண்டிஷன். அப்புறம் மின் வாரியத்தின் கடனை அந்த மாநில அரசு ஏற்பதால் மின் வாரியத்துக்கும் மாநில அரசுக்கும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒன்றிய அரசு ஊக்கத்தொகை அளிக்கும்னு முதல்ல உத்தரவாதம் சொல்லிச்சு. ஆனா எப்பவுமே மோடி அரசாங்கம் என்ன பண்ணும், முதல்ல ஒரு இனிப்பை காட்டி ஆசை காட்டுற மாதிரி நாங்க ஷேர் பண்ணிப்போம், 50-50, 60-40, அப்புறம் 80-20 வந்து 0-100 அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதைத்தான் இதுலயும் செஞ்சிருக்காங்க. அவங்க எந்த சுமையும் ஏத்துக்கல. இதை முற்ற முழுக்க ஏற்றுக்கொள்வது தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். எனவே மக்களுக்கு இல்லாத கோபத்தை இங்கே பேசுபவர்கள் ஏற்றி விட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு புரியுது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில ஒன்றிய அரசிலிருந்து எந்த நிதி பகிர்வும் வராத சூழலில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. சகோதரர் சொன்னார் பாருங்க, நிதி அமைச்சர்கிட்ட போய் கேட்டா என்ன கிடைக்கும், எங்க வீட்டுல கரண்ட் பில் ஏறுதுமா அப்படின்னா, நீங்க ஏன் கரண்ட்டை யூஸ் பண்றீங்க, நாங்கள்லாம் எங்க யூஸ் பண்றதே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனவே இப்படியாக கொஞ்சம் கூட மக்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காத ஒன்றிய அரசை வைத்துக்கொண்டு இவ்வளவு மிக குறைவான மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. மத்திய அரசே நீங்க குற்றம் சுமத்துறீங்கன்னா வந்து நீங்க எந்த வகையில ஆட்சி நடத்துறீங்க? அதுக்காக மாற்று ஏற்பாடுகள் தான் இவ்வளோ மரபுசாரா இருக்கு. ஆமா, அதையெல்லாம் தானே திரும்ப இருந்துமே வந்து நம்ம வந்து மக்கள் நம்ம வெளியில மின்சாரம் வாங்குறோம், அது மட்டும் இல்லாம அந்த கடன் சுமை அதிகரிச்சுட்டே வருது. அப்புறம் இன்னொன்னு, இந்த மாதிரி உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை கூட முற்ற முழுக்க நாமே பயன்படுத்தி விட முடியாது. நீங்கள் அதை ஒன்றிய அரசுக்கு கொடுத்து அவர்கள் ஷேர் பண்ணி கொடுக்கறதா நமக்கு திரும்ப வரும். அதனால நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு மின்சார உற்பத்தியை வச்சுக்கிட்டு நான் உடனே டைரக்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வேணலாம் பண்ண முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எதுவும் ஒன்றிய அரசுக்கு சென்று அவர்கள் மூலமாக நமக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்பதுதான் திட்டம். ஆனால் நம்மள்ட்ட இவ்வளோ இருக்கு, நாம உற்பத்தி செய்யறோம். ஆனால் அதையும் மீறி சூரிய ஒளி மின்சார திட்டம் என்று வரும்போது ஒன்றிய அரசு அதானி கொண்டு வருகின்ற சூரிய ஒளியில் தான் நீங்கள் இணைய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டை வைத்து பேசலாம். சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிங்களுக்கு வந்து பொருந்தும், ஏழை எளிய மக்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஏற்றணும் நாங்கள் ரொம்ப கம்மியாக ஏற்றிருக்கோம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் விலை ஏறிடுச்சு. எல்லா விஷயம் பால் விலை ஏறி இருக்கு, பஸ் கட்டணம் விலையேறி இருக்குது, எல்லா விஷயத்துலையுமே விலையேறி இருக்குது. நீங்கள் திரும்ப கொஞ்சமான்னு சொல்லி விலையேற்றி, ஆனால் மனுஷனோட வருவாய் ஏறி இருக்கா, தனி மனித வருவாய் ஏறி இருக்கா, இன்கம் ஏறி இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. அப்போது யாருக்கு ஏற்றணும் யாருக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு இல்லை ஒரு IAS அதிகாரிகள் மூலமாக ஒரு திட்டம் திட்டி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் நான் 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் நான் இவ்வளோ ஏற்றுறேன், 200 to 300 ஏற்றுறேன். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லாருக்கும் ஏற்றலை. இப்போ எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி 600லேருந்து 1000 யூனிட் யூஸ் பண்ணுறோம். அப்போ கமர்ஷியலுக்கு பொதுவாக ஏற்றிருக்காங்க. அப்போ கமர்ஷியலுக்கு பொதுவாக ஏற்றிட்டு கோழி பண்ணைக்கு ஏற்றல, ஆட்டு பண்ணைக்கு ஏற்றல, கமர்ஷியல்னு வந்துருச்சுனால எல்லாமே கமர்ஷியல் தான்.
அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து விலை உயர்வு வந்திருக்கு. இந்த விலை உயர்வு அடிப்படையில் மக்களை தான் பாதிக்கும், பொதுமக்களை தான் பாதிக்கும். நான் திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி நீங்கள் மத்திய அரசு மேலே பழி போடுறீங்க. மத்திய அரசு நீங்கள் எல்லாமே ஓகே, உதய மின் திட்டத்தில் உங்களுக்கு மானியம் வராது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? அதுலேருந்து மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எடுத்தீங்க? உங்களோட 40 பாராளுமன்ற உறுப்பினர் இதுக்காக என்ன குரல் கொடுத்தாங்க? இது வரைக்கும் குரல் கொடுத்தா நான் கேட்கல, என் காதில் உள்ளது இது வரைக்கும். அப்போ உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன குரல் கொடுத்தாங்க? இல்லை தமிழக சட்டசபை இப்போ தான் முடிஞ்சு, அங்கே என்ன மசோதா ஏற்படுத்தி இந்த மாதிரி மின்கட்டணம் ஏற்றணும், நீங்கள் என்ன என்ன வலியுறுத்தினீங்க? இப்போ மேடம் படிச்சாங்கல்ல, ஒரே நிமிஷம், மேடம் படிச்சாங்கல்ல, இது அத்தனை திட்டமும் கடந்த 15 ஆண்டு காலமாக இருக்கிறது. நான் கேட்டது, நீங்கள் 3 வருஷமா வந்து என்ன புதிய மின் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? மேடம் சொன்னாங்கல்ல சிவகங்கையில் இருக்குது, அது 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. திருநெல்வேலியில் சொன்னது 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதெல்லாம் பழைய மின் திட்டங்கள். அது திமுக கொண்டு வந்து, அதிமுக கொண்டு வந்து நான் சொல்லவே வரல. இப்போ நாங்க கேட்கறது, இந்த 3 வருஷத்துல புதுசா தமிழகத்தை மின்மிகமாக நம்ம வந்து வெளி மாநிலத்திலிருந்து இப்ப இண்டஸ்ட்ரி எல்லாம் உள்ள கொண்டு வர சொல்றோம். அந்த இண்டஸ்ட்ரிக்கு மின்சாரத்தை இலவசமா கொடுக்க தயாரா இருக்கும். கேட்டா நமக்கு வேலை வாய்ப்பு வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இருக்கிற சிறு குறு முதலாளிகள் எங்க மேல தானே பார்த்த போறீங்க? வெளியே இருந்து வரவங்களுக்கு நீங்களும் அதான் பண்றீங்க. நம்ம அம்பானியை குறை சொல்றோம்ல, இவங்க வெளியே இருந்து கொண்டு வர மற்ற முதலீடுகளை ஈர்க்க வேண்டிய வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இடம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, மின்சாரம் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா யாரை சாவடிக்கிறீங்க? உள்நாட்டு சிறு குறு வியாபாரியை எங்களை சாவடிக்கிறீங்க. அதுக்கு நீங்க மாற்று என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறோம். இந்த அரங்கத்துல பதில் கிடைக்கலன்றது. இவ்வளவு தூரம் பேசுனேன். எனக்கு என்னன்னா, இந்த அரங்கத்துல நீங்க தமிழகத்துல உள்ள தமிழ்நாட்டு வியாபாரிகளை காப்பாத்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்றதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் கிடைக்கல. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாமே நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இங்க இருந்து 5க்கும் 10க்கும் திண்டாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா? உங்க வரி கட்டி ஓட்டு போடுறதுல அந்த ஓட்டு போடுற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு என்ன செய்ய போகுதுன்றதை நான் கேட்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நிறைவு கருத்துக்கு சுருக்கமா. ஏன் அடிச்ச அப்படின்றது, அடிச்சதே தப்பு, நான் மெதுவாக தானே அடிச்சன்ற மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. நாங்கள் விலைவாசி உயர்வு, நீங்கள் மின்கட்டணத்தை உயர்த்தினதே தப்புன்றோம், நாங்கள் கொஞ்சமாக தானே உயர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் 3 மாசமா பருப்பு இல்லை, எண்ணெய் கிடையாது, காவிரியில் தண்ணி தர மாட்டேன்னு கைவிரிச்சிட்டாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டு. இந்த அரசாங்கம் வந்துட்டு எதுவுமே இப்போ பண்ணலை. எதை கேட்டாலும் உடனே மத்திய அரசு. அதாவது நான் கேட்குறேன், இந்த மத்திய அரசுன்னு தான் சொன்னேன் நான், ஒன்றிய அரசுன்னு சொல்லி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழே தான் ஒரு மாநில அரசு. நீங்கள் மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு மேலே எல்லாமே உங்ககிட்ட நிதியிலேருந்து எல்லாமே இது உங்களுக்கு தெரியும் தானே? எல்லா மாநிலமும் வந்துட்டு அதை மத்திய அரசு தானே சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு தான் ஒன்றிய, அதாவது வாய் சொல்லல சவடா, அதாவது வாய் சொல்லல அது எப்படியா முலாம் பூசி ஏதாவது பேசி மழுப்புறதுக்கு தானே பதில் இருக்கிற தவிர இந்த மின்சார கட்டணத்தை வந்து இது ஏழை எளிய மக்கள், சிறு மக்களை வந்து ஒரு மிக மிக பாதிக்க அடைய செய்யும். இந்த திமுக அரசு வந்து 3 வாட்டி மின்கட்டண உயர்வை வந்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கடுமையான கண்டன அறிக்கையை விட்டிருக்கிறார். நன்றி. சரி, தமிழ்வேந்தன் சார், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா. கட்டண உயர்வு என்பது மக்களுக்கு கசப்பளிக்கும் என்பது அரசுக்கு நன்கு தெரியும். அதனால வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம செய்யறோம். இப்ப அரிசி நம்ம இலவசம் கொடுக்குறோம், பருப்பு இலவசம் கொடுக்குறோம், நீங்க எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. ஆனா அதை மண்ணெண்ணெய் இலவசமா கொடுக்க முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா மண்ணெண்ணெய்ங்கிறது மைன்ஸ்ல வாங்கணும், நம்ம பெட்ரோலியம் கம்பெனில இருந்து வாங்கணும். ஆனா அரிசி பருப்பு எல்லாம் விவசாயிகிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம இலவசமா அரிசி தான் கொடுக்குறோம், விவசாயிட்ட நம்ம காசு நெல் வாங்குறோம். அதனால மின்சாரத்தை இலவசமா கொடுக்குறாங்க, கொடுக்கிற சூழல் இல்ல. நம்மள்ட்ட ப்ரொடக்ஷன் இல்ல. சரி, மத்திய அரசு நீங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு இதுல. டிபெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி சார், நன்றி மேம், உங்களுடைய நன்றி. தமிழ்வேந்தன் கூட ஒன்றிய அரசு நிறுத்தியாச்சுங்கிறத மக்களுக்கு நம்ம நினைவுபடுத்தணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் 2022 இந்த மின்சார சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தது திமுக அப்படிங்கறத சகோதரருக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா திமுக எம்பிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறாருல, அவங்க எல்லாருமே குரல் கொடுத்ததுதான். ஆனால் அதையும் மீறி எல்லா எம்பிக்களையும் வெளியில தள்ளிட்டு ஒன்றிய அரசு மசோதாவை நிறைவேற்றியது. அதனால என்னென்ன பிரச்சனைனா, தனியார் துறைக்கு மின்சாரத்துறையை கொடுப்பதற்கான முதல் கட்டம் தான் அந்த மசோதா. அதை நினைவில் வச்சுக்கணும். எனவே எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அதைத்தானே நாங்க சொல்றோம். இந்த மின்கட்டண உயர்வு எங்களுக்கு மட்டும் விருப்பமான ஒண்ணா இல்ல, கட்டாயமா ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால மக்களாக சேர்ந்து நாம் அத்தனை பேருமே குரல் கொடுப்போம் அப்படிங்கறதா ஒரே வேண்டுகோள். நன்றி மேம், நன்றி. கண்டிப்பாக. ஆனால் பொதுமக்களுக்கு எதுவும் வந்து சுமையை அதிகரிக்கக்கூடாது அப்படின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மத்திய அரசோ மாநில அரசோ மக்கள் மீதான சுமையை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.